டேய் அலோகே ரோப்ளாக்ஸில் தான் என்ன பூச்சி போடுறானுங்க ஜெயிலுள்ள நீயுமாடா. சரி ஓகே, இந்த ஜெயிலேருந்து அப்பவும் போல தப்பிக்கிறது தான் ரோப்ளாக்ஸ் மாதிரியே. சரி ஓகே. நண்பர்களே அனைவரையும் வருக வருக வேண வரவேற்கிறேன். சரி ஓகே, நீ நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ரோப்ளாக்ஸில் எப்போவுமே நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுவானுங்களே. இந்த தடவை ஃப்ரீ ஃபயர்லேயும் ஜெயிலில் போட்டானுங்க. ஆனால் இந்த தடவை கட்டையை கையில் கொடுத்துருக்கானுங்க. அவனை எல்லாருமே கட்டையை வச்சு அவனுக்கு மொட்டையை பழகிறது தான் வேலையே நம்மளுக்கு. இது பாருங்க, ஓகி ஓகி, ஐயோ ஓகி தானே, என்னடா நீ வளர்ற. சரி ஓகே, டே தம்பி இங்கே வா. ஐயோ நண்பர்களே, நம்ம ஒரு சபதம் ஒன்று எடுத்துருப்போம். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்ல மாட்டோன்னே, ஏன்னா நம்ம வாயில் அடிக்கடி வர்றதே அதான். இருந்தாலும் அதான் வருது. ஐயோ கீழே வந்துட்டேன். ஷட். சரி நண்பர்களே, நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் எகிரி எகிரி போயிட வேண்டியது தான். எகிரி எகிரி நம்ம இது எத்தனாவது ட்ரெயின் எனக்கே தெரியாது. நான் இது கட் பண்ணி தான் போடுறேன், உண்மையாக ஒத்துக்கிறேன். சரி இப்போ நம்ம இங்கே ஒரு பட்டன் அழுத்திடுவோம். ஆனால் ரோப்ளாக்ஸ் மாதிரியே இருக்கும்னு கேள்விப்பட்டேன், ஜஸ்ட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் ரோப்ளாக்ஸ் மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, சரி முடிப்போம். நம்மளால் முடியாததுன்றது எதுவுமே இல்லைல்ல, அது மாதிரி தான். சரி இப்போ நான் ஒரு உண்மையை ஒன்று சொல்லணும்ல நண்பர்களே. நம்ம இப்போது 700 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது 700 கூட அடிச்சிருக்கலாம், 700 அடிக்காமலேயும் இருக்கலாம். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம 800 அடிக்க போகிறோம். 800 அடிக்க போகிறோம், இல்லை 800 அடிப்போம். ஓகே 800 அடிப்போம். இந்த வருங்க போலீஸ் அலோக்கன் துரத்த ஆரம்பிச்சிட்டோம். அலோக்கன் இருங்கோ. சரி ஓகே, நம்ம இது மேலே ஏறி அப்படியே அவர் வரும்போது வெயிட் பண்ணி நம்ம இப்படிக்கா அப்படியே இது மேலே ஒரு ஜம்ப்பு போட்டு போக வேண்டியது தான். ஜம்ப்பு. சரி இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு பார்த்து பொறுமடா தம்பி. டேய் அவசரப்படாத, ஏன்னா அவசரப்பட்டு தான் நீ அவமானப்படுற. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே மேலே ஒரு ஏறி ஜம்ப்பு போட வேண்டியது தான். போய்ட்டு ஒரு ஜம்ப்பே, அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு ஜம்ப்பு போடணும். கஷ்டம் நண்பர்களே, இது தூக்கி அடிக்கும் பாருங்க. அவ்வளோதான், எப்பயோ வந்தாச்சு. அப்படியோ வந்தாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம ஜேபி உல்ஃப் அப்படின்ற ஒரு யூடியூபர் கூட தான் ஆட வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு இதுவெலாம் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்லாம். பேனல் ஃப்ரீயாக தருவார் அப்படி இப்படின்ட்டு போட்டிருப்பேன். இப்போ நான் என்ன சொல்கிறதுனா அவங்களேன், இருங்க இதை போய் எடுத்துன்னு வந்துடுறேன் முதல்ல. ஓகே எடுத்தாச்சு. பேனல் ஃப்ரீயாக தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இவர் தான் ஓடுறாரு பாருங்க, எப்படி ஓடுறாரு பார்த்தீங்களா. டிஷர்ட்லேயே ஒன்று போடணும். சரி ஓகே, இப்போ நம்ம இதை தோன்ற வேலை பார்ப்போம். அவர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஜேபி உல்ஃப் ஃப்ரீ ஃபயர் எடிட்ஸ்லாம் போடுவார். அவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானே ஃப்ரீ ஃபயர் எடிட்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி இப்போ நம்ம இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே கீழே உள்ள வைக்கிறானுங்க நண்பர்களே வேணு. சரி இப்போ நம்ம இங்கே ஒரு ஜம்ப் போட்டு இப்படி வந்தாச்சு. இப்போ இது மேலே ஒரு ஜம்ப்பு, இது மேலே ஒரு ஜம்ப்பு. என்ன அது உடையுமோ? ஆமாம் உடையும். சரி ஓகே, இப்படியோ வந்தாச்சு. அது உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. எப்படி கரெக்டாக சொன்னால் நண்பர்களே, இந்த வீடியோவில் என் வாய்ஸ் கொஞ்சம் மக்காராக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. சரி எப்பவும் போல தான் தொண்டை கட்டிகிட்ருக்கு. வேறு என்ன சொல்ல முடியும் நம்மளால்? வேறு எதுவும் சொல்ல முடியாது. சரி இப்போ அவர் பார்த்தீங்களா தைரியமாக கண்ணில் ஒரு திமிரு அங்காரத்தோட மேலே போய் நிற்கிறாரு. ஓகே 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 அவ்வளோதான். டேய் தம்பிங்களா பார்த்து வரணும் ஓகேவா. அண்ணன் இப்போ அடிச்சன்னு வைமா அவனை தெரிப்பீங்க எல்லாருமே. கையில் எவ்வளோ பெரிய கட்டை இருக்குது தெரியும்ல. சரி இப்போ நம்ம இது மேலே ஏறலாம். மேலே ஏன் இங்கே ஒழிஞ்சுன்னுக்குறான்? ஏய் தம்பி ஏன் ஒழிஞ்சிட்ருக்கீங்க? ஐயோ சாம்பி நண்பர்களே, அவனை காட்டி கொடுத்துட்டோம் நண்பர்களே. தம்பி ஐயோ அவனை போட்டான் நண்பர்கள். நம்ம நண்பர் ஐயோ நீயே தப்பிச்சு வா, நான் காலியாக வரேன் இங்கேருந்து. சரி ஓகே, இங்கே இந்த பட்டன் அழுத்திட வேண்டியது தான். ப்ரோ ஐயோ ஜாம்பியை கூட்டினே வரான் பாருங்க பைத்தியக்காரன். சரி ஓகே, இப்போ நம்ம இது மேலே ஜம்பே, அப்படியே இது மேலே ஜம்பே, இது மேலே ஜம்பே, அப்படியே இது மேலே ஜம்பே, இதோட ஒரு ஜம்பே. ஐயோ டே சரி ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஓகே இது மேலே ஜம்ப்பு, இது மேலே ஜம்ப்பு, ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. ஐயோ டே என்ன தெரியா இது? ஓ அப்படி வரீங்க. சரி ஓகே, நம்ம எப்படியா இருந்தாலும் கீழே தான் போய் ஆகணும். அப்படி வந்தா என்ன, இப்படி வந்தான்னு.
சரி ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்து பார்த்து பொறுமையாக தோனிக்கிறார். டேய் மேலே என்னடா பண்ணுற மண்டப்பையில். சரி ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே போயிட வேண்டியது தான். அவ்வளோதான், மேலே ஏறி சீக்கிரம் 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 சீக்கிரம். அப்பாடா பொறுமையாக ஏறுவான் நண்பர்களே இவன். டேய் அவ்வளோதான் கருப்பா. இதா சூப்பர் சூப்பர். இது எனக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ வந்து நம்ம போயிட்டு ஜம்ப் அடிக்கணும் இங்கேருந்து. அவ்வளோதான் பொறுமையாக போயிட்டு ஒரு ஜம்ப்பு ஒன்று போடணும். கரெக்டாக வச்சு ஜம்பே. அவ்வளோதான் ஜம்பே. அவசரப்படாதேடா, நிறுத்தி நிதானமாக போடா, எத்தந்தரோட சொல்கிறது. ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணியாச்சு. வந்தாச்சு. இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படியே அங்கே போ. அவ்வளோதான். டே வெள்ளையா, நீ ஆல்ரெடி அந்த ஜாம்பிக்கிட்ட அடி வாங்கின வந்தேன்னு இங்கே என்ன பண்ணுற நண்பர்களே. நான் இந்த கேமில் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஜெயிக்கல. ஐயோ என்னடா இது? ஓ செக் பாயிண்டா? சரி ஓகே, அதான் நம்ம ஜெயிக்கலை, வேறு ஒன்றும் இல்லை. சரி இப்போ வந்து நம்ம இங்கே ஜம்பனி போயிட வேண்டியது தான். ஜம்பனி கரெக்டாக இங்கேருந்து தான் கீழே விழுந்தோம். அப்படியே தம்பி பார்த்து பொறுமை நிறுத்தி நிதானமாக ஒரு ஜம்ப்பு போட்டால் முடிஞ்சுது. அவ்வளோதான் செக் பாயிண்ட்டு. எப்போவுமே நம்ம தான், வேறு யாருமே இல்லை. சரி இப்போ வந்து நம்ம இங்கே பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடம்லாம் நான் ரோப்ளாக்ஸில் பார்த்ததே இல்லையே. ஐ நாட் சி இந்த ரோப்ளாக்ஸு கேமு. வாட் இஸ் த ப்ராப்ளம்? சரி ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே வந்து அப்படியே இது மேலே ஜம்ப்பு போட்டு எங்கே போனோம்? எங்கடா போனோம்? ஓ இங்கே இருக்கா? கரெக்டாக ஓட்ட மேலே குதிக்கணும். அவ்வளோதான். ஓ மேலே, நவுந்தணும் மேலே. சரி ஓகே போயிடு. அவ்வளோதான்டா, வேறு லெவல்ரா. பிஆர்எஃப்னா சும்மா கிடையாது. நவுந்து போடா. நவுந்து போக மாட்டியா? ஐயோ ஐயோ அவனும் வந்துட்டான். சரி ஓகே தம்பி ஆல் த பெஸ்ட். நல்லா கீழே வந்து பொறுமையாக வா, அண்ணன் போயிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே இங்கேருந்து மேலே அது மேலே குதிக்கணுமா? நான் அங்கே குதிக்கணும்னு நினச்சேன் பைப்பில். சரி ஓகே இங்கே ஜம்ப்பு. டேய் என்னடா நீ பாட்டு கீழே போகிற? மேலே வாடா தம்பி. சரி ஓகே எந்த பயனும் இல்லை. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியது தான். ஜம்மணி ஆனால் நண்பர்களே நம்ம அதில் தான் கொடுத்துச்சு ஆகணும். ஆனால் வந்து ஹைட்டு பத்தில் வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே ரோப்ளாக்ஸாக இருந்தால் நேரத்துக்கு பறப்பேன். நான்லாம் அப்படியே ஏர்லேயே இருப்பேன். ஹெலிகாப்டரே தேவையில்ல, நான் ஒரு தாள் போதும். ஓகேவா அந்த மாதிரி இருக்கும். சரி இப்போ வந்து நம்ம இதை அழுத்தி விட வேண்டியது தான். அப்படியே கீழே போய் அந்த லிவரை அழுத்தி விட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ போயிட்டு அங்கே ஒரு லிவர் இருக்கும், அதை அழுத்தி விட வேண்டியது தான். இப்போ வந்து பொறுமையாக பார்த்து நிறுத்தி நிதானமாக போக வேண்டியது தான். இப்போ வந்து இதுன்னு அது மேலே போகிறது, நம்ம வந்து மேலே போகக்கூடாது. இப்போ நம்ம லிவர் அழுத்த போகணும். ஓகே இங்கேருந்து கரெக்டாக. ஐயோ கரெக்டா. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போது இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு போடணுன்னு தான் நினச்சேன். சரி ஓகே இப்போ வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? இப்போ வந்து பொறுமையாக இங்கே இறங்கிட்டு அப்படி இங்கேருந்து பார்த்து நிறுத்தி அவள் தான்டா வேறு லெவல். இப்போ வந்து நான் வேணே கீழே வந்துடுவேன் நண்பர்கள். ஏன்னா அப்போ தான் அங்கேயே எடுத்துன்னு வருவானுங்களா, ஈஸியாக நடந்து போயிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் உயிரோடு இருந்து மேலே வந்து நீங்களே சொல்லுங்கள். சரி ஓகே இப்போ வந்து நம்ம மேலே இதோ பாருங்கள், நம்ம நண்பர் வந்துட்டார் ஜேபி உல்ஃப். சரி அவர் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வருவார். நம்ம வந்து கடன்னு மேலே போயிட வேண்டியது தான். இப்போ ஆனால் ரோப்ளாக்ஸ்லலாம் ஃபைனலாக ஃபைட்டு வைப்பானுங்க. இதில் வைப்பானுங்களான்னு தெரில. வச்சா M10 கொடுங்கடா, M10 கிங்கடா பிஆர்எஃப்னா. சரி குத்துடுறீங்களா? M10 ஓ மை காட் என்னடா இடம் இது? சரி ஓகே நம்ம வந்து பொறுமையாக வேகமாக போய்ட்டு வேண்டியது. என்னடா இது பொறுமையாக வேகமானு கேட்குறீங்களா? மனசு பொறுமையாக இருக்கணும், ஃபோனு வேகமாக இருக்கணும். அதான் பொறுமையாக வேகமாக. ஓ நண்பர்களே உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்கே. ஓ ஜெயிச்சிட்டோமா? சரி ஓகே ஏதோ 2-3 அட்டம்ப்டில் ஜெயிச்சிட்டேன். சரி இப்போ இங்கேருந்து எப்படா போகிறது? ஓ அந்த காற்று வரோம்ல அது நண்பர்களே. இப்போ நம்ம அந்த இது கண்டெய்னர் உள்ள போகணும். கரெக்டாக போ. வெறுப்பேத்தாதடா, கரெக்டாக போடா. என்னால் முடியலடா சுத்தமாக. மூச்சே ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குடா. அது உள்ளே கரெக்டாக போயிடுறா, எகிற முடியலடா. அவ்வளோதான். இரு பொறுமையாக பொறுமையாக உட்கார். உட்கார்றா டப்புனே. ஓ இருங்க நண்பர்களே, டப்புன்னு உட்காந்துரு. அவ்வளோதான். அப்பாடா இறங்கிட்டான் கரெக்டாக. சரி ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்கு கீழே போகணுமா? சரி ஓகே போயிடுவோம்.
நண்பர்களே அந்த இடத்துல வந்து நான் உட்கார பட்டனை தொட்டேன், உட்கார மாட்டான் நண்பர்களே. அவன் நிற்கிறான் நண்பர்களே, உட்காராம ஆடிக்கிட்டே இருக்கான். ஆடினே இருப்பேன்ட்டு. சரி ஓகே இப்போ வந்து ஜம்ப் பண்ணி டேய் ஃபைனல் ஃபைட்டு கட்டையை வச்சு அடிக்கணுமா? அங்கே கன்று இருக்கும், அதை போய் எடுத்துப்போம். டே என்னடா பட்டன் வச்சுக்கிறீங்க, கன்று வைப்பீங்கன்னு பார்த்தா அந்த ரோபோ வரான்டா. டே வந்தான்டா ரோபோக்காரன். டடா ஒரு பேட்டரியை பற்றி பாட போகிறேன். ஓ ரோப்ளாக்ஸ் மாதிரியாச்சு. ஓகே 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 இப்போ வந்து பார்த்து பொறுமை. சரி இப்போ வந்து இங்கே இது மேலே ஒரு ஜம்ப்பு போட்டு இங்கே வந்துட்டாச்சு. இவன் யாரா இவன் இங்கே நின்றுக்கிறான். அண்ணா இது மேலே பாருன்றானுங்க. தப்பிச்சிட்டேன்டா எப்பரா. ஐயோ நண்பர்கள் இருங்க 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 போச்சு. ஓகே ரீட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், நம்ம கூட வந்தவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க. ஆனால் நம்ம நண்பர் பின்னாடி தான் வராரு, அது வேறு விஷயம். அப்பாடா சரியான ஜெஸ்ட்டு, தரமான ஜெஸ்ட்டு. சரி ஓகே இது மேலே ஒரு ஜம்பை போட்டு இது ஒரு பட்டன் இருக்குது, அழுத்திட வேண்டியது தான். இங்கே வந்து ரோப்ளாக்ஸ்லலாம் வந்து ரியல் என்ன தெரியுமா நண்பர்களே வைப்பானுங்க, உங்களுக்கே தெரியும், மரப்பலகை ஏற்றுன்னு வந்து போட்டு நம்மளை போக சொல்லுவானுங்க. நம்ம வந்து 3 மரப்பலகை வைப்பானுங்க அவனுங்க. நம்ம எடுக்கிறது ஒன்று தான், ஒன்றை வச்சு 4-5 தடவை தாவி போயிடுவோம். சரி ஓகே இப்போ வந்து டேய் ரோபோ நண்பர்களே அவன் காட்டி காட்டுவில்லனடா அளவுக்கு டே அட பாவி நசிக்கிட்டான்டா. சரி ஓகே இப்போ வந்து நம்ம அங்கே ஒரு கேட்டு பார்த்தோம்ல, அது வழியாக ஒன்றும் சட்டுக்குட்டு கதையெல்லாம் தூக்கி போடு, ரோபோ மண்டையில் கல்லை போடு, அச்சமில்ல ஓடு ஓடி வந்தாச்சு. ஐயோ அலோகே போடா தம்பி, உன்னை அடிக்காமல் வந்தேன்னு சந்தோஷப்படு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது உன்னால், ஜஸ்ட்டு ஹாப்பி அப்படின்னு. சரி நண்பர்களே நம்ம வந்து நார்மலாக ஹெலிகாப்டர் வைப்பானுங்களா, இந்த தடவை நான் வைப்பானுங்கன்னு பார்க்கலாம். இது மேலே ஏறி போகணுமா? சரி ஓகே ஏறி போயிடுவோம். அவ்வளோதான் எகுரு. அப்படியே இது மேலே ஒரு இது மேலே ஜம்ப்பு கீழே போயிட்டேன்டா. சரி ஓகே இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இது மேலே ஜம்ப்பு. ஏன்டா நித்தி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா நண்பர்களே? நான் தான் சொன்னேன் தொண்டை கட்டிகிட்டு இருக்குன்னு, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட வீடியோ போடுறேன், ஏன்டா போடுறேன் நீ போடாதரா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. என் நண்பர்களாகிய உங்களை நான் என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காக தான். நீங்களும் வந்து என்டர்டெயின் ஆகுங்க என் வீடியோ பார்த்து. ஆனால் இந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் ஒரு காமெடி இல்லாமல், ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் அப்படி வந்திருக்கும் இந்த வீடியோ. நம்ம வந்து நார்மலாக போடுற வீடியோலாம் போய் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பறந்தே ஆகிறோன்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸு சொல்லிட்டானுங்க. சரி இந்த கேம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர்லேருந்து வேறு போட்டிருக்கோம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஃப்ரீ ஃபயர் வேறு ஃப்ரீ ஃபயர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.